ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 9க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பேனா பேப்பர் ரெடியாக வச்சுங்க. கிட்டத்தட்ட 10 நியூஸுக்கு மேலே இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே மேபி கொஷின்ஸில் கேட்டிருக்கலாம், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டக்குழு முதல் முறையாக ஆலோசனைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, அரசியல் அமைப்பில் 129வது சட்டத்திருத்த மசோதாவாக யூனியன் பிரதேசங்கள் சட்டத்திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் அண்மையில் குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா இந்த குழு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதனுடைய முதல் கூட்டம் நடக்கப்படுது, ஆலோசனை பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத இங்கே கேட்க போகிறாங்க. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போங்க. இதிலே 2 ஃபேக்ட் இருக்குது பாருங்கள். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக 543 தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ கொஸ்டின் கேட்கலாமா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு திஸ் மீன் எல்லா தொகுதிகளிலும் பயன்படுத்தினாங்கன்னா 2004. எல்லா தொகுதியும் கேட்குறப்போ 2004. அதுதான் நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள். கடந்த 1957ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுடன் பேரவைத் தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட போது 7 மாநில பேரவைகள் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதுன்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1957 ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அடுத்தது, சென்னையில் காவல்கரங்கள் மூலம் 3 ஆண்டுகளில் 7712 பேர் மீட்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காவல்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறையால் அறிமுகம் செய்யப்பட்டது. என்னென்னா, இப்போது தொலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க, இல்லைங்கன்னா ஆதரவற்றவர் இருப்பாங்கல்ல. இப்போ ஆதரவற்றவர்களை மீட்டு அவங்களுக்கு ஒரு இல்லத்தை உருவாக்குறாங்க. அப்போ இந்த காவல்கரங்கள் அப்படின்றது ஆதரவற்றவரை மீட்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் சொல்லலாம். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்றதை நோட் பண்ணுங்கள். 2021 ஏப்ரல் 21ஆம் தேதி தொடங்கப்பட்டது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த நியூஸ். பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்கான சிறந்த நகர பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல் இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேரளா இருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல கேரளா, 2வது இடத்துல தெலுங்கானா இருக்கிறார்கள். அடுத்தது 3வது இடத்துல மகாராஷ்டிராவும், 4வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. அப்போ தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்கிறது அப்படின்றத நோட் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ அது தாண்டி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் இந்த பெருநகரங்கள் சொல்லுவாங்க நகர வாரியாக, இப்போ மாநில வாரியாக பார்த்தீங்கன்னா இந்த நகர வாரியாக பார்த்திங்கன்னா மும்பை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. மும்பை வந்து ஃபஸ்ட் பிளேஸ் நகர வாரியாக. 2nd பெங்களூரு, 3rd சென்னை, 4th ஹைதராபாத், 5th திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிறு நகரங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா கோவை ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க, கொச்சி 2வது இடத்துல இருக்காங்க. அப்போ சிறு நகரங்கள் எடுத்திங்கன்னா கோவை ஃபஸ்ட் பிளேஸு, கொச்சி 2nd பிளேஸ். பெருநகரங்கள் எடுத்திங்கன்னா நம்ம சென்னை எத்தனாவது பிளேஸ் இருக்கோம்? 2nd பிளேஸில் இருக்கும். மும்பை ஃபஸ்ட்டு, 3rd பிளேஸில் இருக்கும். நகரங்களில் சிறு நகரங்களில் கோவை ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ மாநிலங்களில் 4th பிளேஸில் இருக்கும். ஸோ தெளிவாக எழுதுங்க பார்க்கலாம். இதை மட்டும் மேபி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுங்க, முக்கியமாக பெண்களுக்காக சிறந்த நகரங்களில். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்படியே போனீங்கன்னா விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். பட் ஆனால் என்ன பண்ணலாம், கரண்ட் அப்டேட்டோட சொல்கிறேன் பாருங்கள். 2023 மத்திய அரசு அமல்படுத்திய விஸ்வகர்மா திட்டம் தொன்று தொட்டு வரும் கைவினை தொழில்களுக்கு மேன்மை அடைய அருமையான திட்டம் சொல்லியிருக்காங்க. விஸ்வகர்மா திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2023. எத்தனை வகை தொழில்கள் பார்த்தீங்கன்னா 18 வகை தொழில்கள் சொல்கிறாங்க. இந்த திட்டம் தொழில் தொடங்குவதற்கு உதவித்தொகையாக 3 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை லட்சம்? 3 லட்சம். அடுத்தது ஒரு ஃபேக்ட் பாருங்கள். இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து அதிகமாக பயன்படுத்திய மாநிலம் அந்த தொகையை பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. தென் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வெறும் 8 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு விழிப்புணர்வுன்றது கண்டிப்பாக சொல்லணுன்றதை இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் உத்தரப்பிரதேசமும் தென் மாநிலங்களில் கர்நாடகாவும் மட்டும் போடுங்க போதும். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா இது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, திருவள்ளுவர் சொன்னது, இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும், அதை செய்வதற்கு தக்க பெருமை முயற்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திருக்குறள் என்ன பண்ணுறீங்க, ஆழ்வினையோட மேலே எழுதி வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேண்டாம்.
ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூஸ் எல்லாமே கிரிட்டிக் நியூஸ்ன்றதால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே ஒரு நியூஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். மிகப்பெரிய திட்டங்களுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவின் புதிய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா 11வது தலைவர்னு சொல்லலாம். தமிழகத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசா ககன்யான் திட்டம், சந்திராயன் 4 இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே இவருடைய காலத்தில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் திட்டங்களுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டெய்லி குயிஸ் போய்ட்டு இருக்கோம். நம்ம டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.